8th 9th 10th ஆப்வியஸா பியூபர்ட்டி அடைஞ்ச குழந்தைங்க தான். அந்த குழந்தைங்களுக்கும் வந்து ஹெச்ஐவி அஃபெக்ட் ஆகிறதுக்கு அதே மாதிரி தான், அன்ப்ரொடெக்டட் தான். நிறைய பேர் அந்த குழந்தைங்கள அப்போ மிஸ்யூஸ் பண்ணியிருக்கலாம். ஸ்கூலுக்கு போனால் சேஃபாக இருப்போம் அப்படின்றதுனால தான் நம்ம குழந்தைங்கள ஸ்கூலுக்கே அனுப்புகிறோம். ஆனால் ஸ்கூல்லேயே நிறைய விஷயங்கள் நடக்குது அப்படின்றத நம்ம இப்போ பார்த்து பயப்படத்தில் இருக்கோம். நீங்களும் நானும் வளரும்போது எப்படி வளர்ந்துருப்போம் அப்படின்னா, பெரியவங்களாகவும் கல்யாணம் பண்ணி கொடுப்பாங்க, ஹஸ்பண்ட் இருப்பாங்க, குழந்தைங்கள் பெற்றுக்கணும், லைஃப் வேற மாதிரி சொல்லி கொடுக்கப்பட்டது. இப்போ இருக்கிற குழந்தைகள் யாரும் சொல்லிக் கொடுக்கல, அதுங்களா கத்துக்குதுங்க. பிகாஸ் அந்த காலத்துல சோஷியல் மீடியா கிடையாது, இந்த காலத்துல சோஷியல் மீடியால தெரிஞ்சுக்குதுங்க. பசங்களோட உட்காந்து பேசினா, நம்ம கான்வர்ஸ் பண்ணா அவங்களுக்கு ஒரு கம்ஃபர்ட் ஜோன் கிடைக்கும் அப்படின்றத நம்ம உட்கார்ந்தெல்லாம் பேச வேண்டாம்ப்பா. நீங்க உட்காந்து இது ஒரு பெரிய லெக்சரெல்லாம் எடுக்க தேவையில்லை. போன போக்குல சொன்னீங்கன்னா அது பெரிய ஞாபகமா இருக்கும். உட்காந்து கிளாஸ் எடுத்தீங்கன்னா ஐயோ அம்மா உட்கார வச்சுட்டா போல இருக்கு அப்படின்னு நினைக்குங்க. இந்த ட்ரக்கை வந்து கண்ட்ரோல் பண்ணவே முடியாதாமா? கண்ட்ரோல் பண்ணவே முடியாதா அப்படின்னா கிடையாதுப்பா. கண்ட்ரோல் பண்ண முடியும், பட் இட் வில் டேக் டைம். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட அட்வொகேட் பிரீதா அவங்க தான் நினைஞ்சிருக்காங்க. உங்ககிட்ட நிறைய விஷயங்கள் கிட்ட தெரிஞ்சுக்க போறோம். நிகழ்ச்சிக்கு போகலாம். மேம் வணக்கம். மேம் வணக்கம்மா. எப்படி மேம் இருக்கீங்க? நல்லா இருக்கேன்ப்பா. மேம், இப்போதான் வந்து பெங்களூர்ல இந்த ஹெச்ஐவி கேசஸ் வந்து ஃபர்ஸ்ட் 70,000 சொன்னாங்க, அதுக்கப்புறம் அப்படியே 2 lakhs அப்படின்னு சொன்னாங்க. இப்போ அடுத்தது என்னன்னா, பெரிய ஷாக்கிங்கான ஒரு விஷயம், 8,000 மாணவர்கள், அதாவது 8th 9th to 12th அந்த குழந்தைங்களுக்கு இப்போ அந்த ஹெச்ஐவி ஸ்ப்ரெட் ஆயிருக்கு, ஹெச்ஐவி அங்கே வந்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷாக்கிங் ரிப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இது பக்கத்துல பெங்களூர் தானே அப்படின்னு நம்மளால எடுத்துக்க முடியல. ஏன்னா பெங்களூருக்கும் நமக்கும் பெரிய ஒரு டிஃபரன்ஸும் கிடையாது. இங்கேருந்து அங்க படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, அங்கேருந்து இங்க வந்து டிராவல் பண்ணிட்டு போறவங்க இருக்காங்க, ஃபேமிலிஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயங்கள் கேட்கும் போது இது ஒரு கல்ச்சர் ஷாக் மாதிரி இல்லையா மேம்? ஃபர்ஸ்ட் 8th 9th 10th ஸ்டூடெண்ட்ஸ்ன்னு கேட்கும்போது ஆமாப்பா, நிச்சயமாவே ரொம்ப 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 கஷ்டமான ஒரு விஷயம் தான். இதை எப்படி எடுத்துக்கிறதுனா திரும்ப எல்லாத்தையுமே யோசிக்கணும். எங்கேருந்து இவங்களுக்கு சோர்ஸ் வருது, எங்கேருந்து எப்படி இவங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆகுது, எதனால இவங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆயிருக்கு. 8th 9th 10th ஆப்வியஸா பியூபர்ட்டி அடைஞ்ச குழந்தைங்க தான். அந்த குழந்தைங்களுக்கும் வந்து ஹெச்ஐவி அஃபெக்ட் ஆகிறதுக்கு அதே மாதிரி தான். ஃபர்ஸ்ட் ரீசன் நம்ம என்ன பார்ப்போம் அப்படின்னா, அன்ப்ரொடெக்டட் தான். நிறைய பேர் அந்த குழந்தைங்கள அப்போ மிஸ்யூஸ் பண்ணியிருக்கலாம், இல்லை அந்த குழந்தைங்களே வந்து என்னென்னு புரியாம அதை ட்ரை பண்ணி பார்த்துருக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்வியஸ் ரீசன்ஸ் இஸ் அன்ப்ரொடெக்டட் செக்ஸ் தான். மேம், அன்ப்ரொடெக்டட் செக்ஸ் நீங்க வந்து கரெக்டான ஒரு வார்த்தை. என்ன அப்படின்னா, இந்த LGBTQ அப்படின்ற ஒரு ஃபேக்டர் இப்போ எவ்வளோ ஜாஸ்தியாக இருக்குல்ல, அதுலேயும் அதுக்கப்புறம் வந்து கே அப்படின்ற அந்த ஒரு ஃபேக்டர்ஸும் அப்புறம் ஓரின சேர்க்கை அப்படின்றதுனால தான் இது ஜாஸ்தி ஸ்ப்ரெட் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க மேம். இதனால ஜாஸ்தி ஓரின சேர்க்கையால எப்படி ஸ்ப்ரெட் ஆயிருக்கும் அப்படின்றது டேட்டா இல்லைப்பா. ஏன்னா அவங்க ஓரினம்ன்னும் போது அந்த சேர்க்கை எப்படி இருக்கும், இது வந்து ஹெட்ரோவா இருந்தா மட்டும்தான் வந்து அது பரவும், அன்ப்ரொடெக்டடா பரவும். அவங்க இங்க அந்த கே அந்த கம்யூனிட்டிலாம் வந்து ஒரே ஜெண்டரை சேர்ந்தவங்க. ஸோ அவங்களுக்குள்ள பரவுது அப்படின்னா இட் குட் பி த்ரூ ட்ரக்ஸ் தான். ஏன்னா அவங்க வந்து என்ன பண்ணாங்க, என்ன எடுத்து செலுத்திக்கிட்டாங்க அப்படின்றதுலாம் நமக்கு தெரியாது. ஏன்னா அன்ப்ரொடெக்டடாக வந்து அவங்க சிரிஞ்சஸை மாற்றி யூஸ் பண்ணிக்கிறதா கூட இருக்கலாம், இல்லாட்டி பிளட்ல எங்கேயாவது மிக்ஸ் ஆகி அவங்களுக்குள்ள இதுவாகி இருக்கலாம். அப்படி நம்ம அந்த கம்யூனிட்டியை எடுத்துட்டா கூட அந்த மாதிரி பார்ட்டிஸ்ல போத் ஜெண்டர்ஸ்லேருந்து வரவங்க இருப்பாங்க. ஏன்னா நான் இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கேன். இந்த மாதிரி சம்பந்தப்பட்ட கம்யூனிட்டியில ரெகுலரா பார்ட்டிஸ் இருக்கும் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ அந்த மாதிரி இருக்கிற டைம்ல எல்லாருமே அந்த ஓரினத்தை மட்டும் சேர்ந்தவங்களா இருக்க மாட்டாங்க. ரெண்டு பேருமே மாத்தி இதே ஐ மீன் பைசெக்சுவல்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ரெண்டு கம்யூனிட்டி ரெண்டு பேர்கிட்டயும் இருப்பாங்க. தே லைக் கேர்ள்ஸ், தே ஆல்சோ லைக் பாய்ஸ். அந்த மாதிரி ரெண்டு சைடுமே மிக்ஸ் ஆவாங்க. ஸோ அப்படியும் பரவி இருக்கலாம். இது உண்மையாவே கல்ச்சர் ஷாக் இல்லையா? இது டெஃபினட்டா ஒரு கல்ச்சரல் ஷாக் தான்ப்பா. இது நான் என்ன சொல்றது, இந்த மாதிரிலாம் ஒரு விஷயம் இருக்குன்னாவே நம்ம ஒரு சில மூவிஸ்லாம் பார்ப்போம், அவங்கள வந்து ஒதுக்கிடுவாங்க, அவங்க அம்மா அப்பாவே வெறுத்து தள்ளிடுவாங்க. இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா அதை பத்தின விழிப்புணர்வு நிறைய ஜாஸ்தி சொல்லுவாங்க. அதுக்கு எப்படி அங்கீகாரம் கொடுக்க முடியும் அப்படின்றது கவர்மெண்டே ஒரு இது பேசும்பொழுது எங்களுக்கு அங்கீகாரம் வேணும்னு சொல்லிட்டு அவங்க ப்ரொடெஸ்ட் போறாங்களே மேம். ஏன்னா அவங்களும் ஒரு உயிரினம்பா, அவங்களும் வந்து அவங்களுக்கும் எல்லா ரைட்ஸும் உண்டு. ஆனா இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் ஸ்ப்ரெட் ஆகும்போது எப்படி அவங்களுக்கு அங்கீகாரம் கொடுக்க முடியும்? இது ஒரு சொசைட்டிக்கு வந்து ஒரு பாதிப்பை ஏற்படுத்துதுன்றதை நம்ம பார்க்கணும் இல்லையா? அப்ப ஆனா மட்டும் பெண்ணா மட்டும் இருந்தா அங்கீகாரம் கொடுத்துடலாம், இந்த மாதிரி இருக்கவங்களுக்கு அங்கீகாரம் கொடுக்கறதுனால ஸ்ப்ரெட் ஆகுதுன்னு நீங்க நினைக்கிறீங்களா? கிடையாது. அந்த அவங்களும் ஹியூமன் பீயிங்ஸ் தான். அவங்க வந்து எனக்கு வந்து ஒரு ஆணை பிடிக்கல, எனக்கு ஒரு பெண்ணா சொல்லி எனக்கு இன்னொரு பெண்ணை தான் பிடிச்சிருக்கு, இன்னொரு ஆண் சொல்றேன் எனக்கு இன்னொரு ஆணை தான் பிடிச்சிருக்குங்கிறான். அது ஏன் தப்பு சொல்றீங்க? அது அவங்க இஷ்டம். அதை நீங்க தப்பு சொல்றதுக்கு உங்களுக்கும் எனக்கும் உரிமை கிடையாது. அது அவங்களோட இஷ்டம். அவங்க அப்படி இருக்கிறது அவங்களோட ரைட்ஸ். என்ன கேட்டா
ஓகே மேம், இதெல்லாம் இப்ப இங்க பேசிட்டு இருக்கும்போது கேரளா அந்த ட்ரக் கேஸ் முக்கியமா டீச்சர்ஸே இதுல வந்து இன்வால்வ் ஆயிருக்கிறது அப்படின்றது, எனக்கு இது என்ன கேள்வி கேட்கணுன்றது கூட எனக்கு தெரியல மேம். என்ன மாதிரியான ஒரு 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 வந்து ஒரு ஒரு இதுல இருப்பாங்க அவங்க, அவங்களே ட்ரக்ஸ் சப்ளை பண்ற அளவுக்கு இப்படி மேம் இறங்கினாங்க, அதுவும் கேரளா மாதிரியான ஒரு இதுல? கேரளாவும் நம்ம இந்தியாக்குள்ளதான் இருக்கு. அவங்க இறங்கியிருக்காங்க அப்படின்னா ஆப்வியஸ்லி எண்ட் ஆஃப் த டே பணம் தான்ப்பா பெரிய வேலையா அங்க காமிக்குது. இதை விட கொடுமையான விஷயம் என்னன்னா டீச்சர்ஸே பண்றது. இந்த ஒரு மூணு டீச்சர்ஸ், கீர்த்தனா, அப்புறம் நீஷ்மா அண்ட் காவியான்னு சொல்லிட்டு ஒரு 3 டீச்சர்ஸ். இந்த 3 டீச்சர்ஸுமே 30 years கேப்ல இருக்கிறவங்க தான். தே ஆர் நாட் வெரி ஓல்டு ஆல்சோ, ரொம்ப யங் டீச்சர்ஸ் தான். இந்த டீச்சர்ஸ் என்ன பண்ண, இவங்களுமே பாத்தீங்கன்னா ஒரு ரெப்யூட்டட் பிளேஸ்ல தான் இருக்காங்க கேரளால. ஆட்டிசம் ஸ்கூல்ஸ்ல சொல்லி கொடுக்குற டீச்சர்ஸ் இருக்காங்க. and they are very well trained. இப்படி இருக்கிற டீச்சர்ஸ் இந்த மாதிரி ஒரு விஷயத்துல ஈடுபடுறதுன்றது ஆப்வியஸா ஒரு பெரிய ஷாக், கவர்மெண்ட்டுக்கே ஒரு பெரிய ஷாக். இது என்னடா, குழந்தைங்க ஸ்கூலுக்கு போனா சேஃபா இருப்போம் அப்படின்றதுனாலதான் நம்ம குழந்தைங்களை ஸ்கூலுக்கே அனுப்புறோம். ஆனா ஸ்கூல்லயே நிறைய விஷயங்கள் நடக்குது அப்படின்றத நம்ம இப்ப பார்த்து பயப்படத்துல இருக்கோம். அதையும் தாண்டி ட்ரக்ஸ் அப்படின்றதெல்லாம் இல்ல. இவங்க மாடல்ஸ் ஆப்பராண்டி எப்படின்னா, இவங்க கிளைண்ட்ஸ் எப்படி இவங்க எப்படி முதல்ல மாட்டினாங்க அப்படின்னா, ஒரு இன்டர்மீடியரி ஒருத்தர் மாட்டினாரு. ஒரு 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 டீலர், இன்டர்மீடியட்னா ஒரு டீலர் மாட்டுறாரு. அந்த டீலர் கிட்ட 2 mg MDMAன்றது ஒரு சிந்தட்டிக் ட்ரக், இது மாட்டுது. இவரை மாட்டினவும் இவரை தோண்ட ஆரம்பிக்கிறாங்க. இவனோட அக்கௌண்ட்ல கோடிக்கணக்கான டிரான்சாக்ஷன்ஸ் இருக்கு. அந்த பாத்தீங்கன்னா அதுல இந்த கீர்த்தனா, காவியா, அதாவது 2 டீச்சர்ஸ் வந்து ஒரே ஸ்கூல்ல வேலை பாக்குறாங்க. அவங்களோட அக்கௌண்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா லேக்ஸ் கணக்கில் டிரான்சாக்ஷன்ஸ் இவங்கிட்ட இருந்து போயிருக்கு. ஸோ இந்த யார சோர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இந்த டீச்சர்ஸ் இன்ஸ்டாகிராம் மூலயமா கிளைண்ட்ஸ் பிடிக்க வேண்டியது, ஜிபே அந்த லொகேஷனை காமிச்சிட்டு அந்த இடத்துல போய் அந்த பர்சன்ஸ் அதை கலெக்ட் பண்ணிக்க வேண்டியது. ஸோ இவங்க என்ன நினைச்சிருக்காங்க, சார் நம்ம டைரக்டா டீல் பண்ணல, எல்லாமே இது வழியா டீல் ஆகிறதுனால நம்ம பர்சனலா எங்கேயுமே இன்வால்வ் ஆக மாட்டோம்னு நினைச்சிருக்க வேண்டியது. பட் இந்த இன்டர்மீடியட் லாக் ஆனதுனால இவங்க கூட சேர்ந்து இன்னொரு பையன், அந்த பையனும் லாக் ஆயிருக்கான். அது அவன் மூலியமா தான் இந்த டீச்சர்ஸ் இன்னும் எவ்வளவு பேர் வரப்போறாங்கன்னு தெரியல. இப்ப டீச்சர்ஸ் வரைக்கும் இருக்கா, அது ஒரு ரிசர்ச் ஸ்டூடெண்ட் வேற இருக்கான்னு கேள்விப்பட்டிருக்கேன். அதை தவிர இன்னும் எவ்வளவு ஸ்டூடெண்ட்ஸ் இதுல இன்வால்வ் ஆயிருக்காங்கன்னு தெரியல. மணி இஸ் டெஃபினெட்லி அங்க பெரிய ஃபேக்டர் வந்து அங்க மணி மட்டும் தான். ஏன்னா they all expect ஒரு லக்ஸரி லைஃப் வித் மினிமம் ஹார்ட் ஒர்க். முன்னாடி எல்லாம் உழைச்சு முன்னேறணும்னு நினைப்பாங்க. இப்ப அந்த உழைப்பை பத்தி நினைக்க யாருக்கும் டைம் இல்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்களுக்கு குவிக்கா வேணும். லெட் மீ எக்ஸாக்ட்லி, ஃபாஸ்ட் குவிக் லேர்னர், அந்த மாதிரி எல்லாமே வந்து நொடி பொழுதுல எல்லாமே கிடைக்கணும் அப்படின்னு. ஆமா, எனக்கு புகழா இருக்கட்டும், என்னோட பணமா இருக்கட்டும், எனக்கு செல்வாக்கா இருக்கட்டும், எல்லாமே டக்கு டக்குன்னு வரணும்னு நினைக்கிறாங்க. அதுதான் ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. மேபி இது எல்லாத்துக்கும் பாத்தீங்கன்னா, நான் திரும்ப கோவிடுக்கு தான் போவேன். இந்த கோவிடுக்கு அப்புறம் எப்படி ஆயிடுச்சுன்னா பீப்புளோட மைண்ட் செட் நமக்கு எப்போ வேணா என்ன வேணா ஆகலாம். சோ நான் இருக்கிற வரைக்கும் நல்லா வாழணும், என்ஜாய் பண்ணணும் அப்படின்ற. கரெக்ட். அதுல வந்து 2 டீச்சர்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப க்ளோஸா, அந்த ஒரே ஸ்கூல்ல வேலை செய்யற டீச்சர்ஸ் வந்து ரொம்ப க்ளோஸா. ஸோ அவங்க நினைச்சுக்கலாம். இன்னொரு கல்ச்சர் வேற, இன்னொரு சைட்ல ஒரு ஆர்டிகல் வாசிச்சேன், நிறைய பேர் கல்யாணம் பண்ணிக்க விரும்பல அப்படின்னுட்டு. they want to stay single. women I'm talking about, they don't want to get married. ரீசன் இந்த மாதிரி தான். they don't want to be controlled by anybody. பணத்துக்காக, இன்னொரு சேஃப்டிக்காக தானே ஒருத்தங்களை கல்யாணம் பண்ண. ஒரு பெண்ணை, ஒரு ஆணை ஏன் கல்யாணம் பண்ணிக்க போறான்? என்னை வந்து பத்திரமா பார்த்துப்பான், எனக்கு பணம் கொடுப்பான், எனக்கு என்னோட தேவைகளை எல்லாம் அவன் பார்த்துப்பான் அப்படின்னு. நம்ம வந்து இந்த பெண் சுதந்திரம், அப்புறம் இண்டிபெண்டன்சி, அப்புறம் வந்து இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் எல்லாம் பேசுறது எனக்கு புரியல. இப்ப நானும் ஒரு பெண், நீங்களும் ஒரு பெண், இன்னைக்கு இந்த சமுதாயத்துல வந்து உட்காந்து பேசுறோம், இன்னொரு விஷயத்தை டிஸ்கஸ் பண்றோம் அப்படின்னும் போது ஒரு அங்கீகாரம் இல்லாம அது கிடைச்சிருக்காது இல்ல. அப்ப பெண்களுக்கான ஒரு முகாந்திரம் இங்க இருக்குன்றதை நம்ம ஒத்துக்கிறோம் இல்ல மேம்? நீங்களும் நானும் வளரும் போது எப்படி வளர்ந்துருப்போம் அப்படின்னா, பெரியவங்களாகவும் கல்யாணம் பண்ணி கொடுப்பாங்க, ஹஸ்பண்ட் இருப்பாங்க, குழந்தைகள் பெற்றுக்கணும், லைஃப் வேற மாதிரி சொல்லி கொடுக்கப்பட்டது. இப்ப இருக்கிற குழந்தைகள் யாரும் சொல்லி கொடுக்கல, அதுங்களா கத்துக்குதுங்க. பிகாஸ் அந்த காலத்துல சோசியல் மீடியா கிடையாது, இந்த காலத்துல சோசியல் மீடியால தெரிஞ்சுக்குதுங்க. ஓகே, இப்படி பண்ணா பணம் சம்பாதிக்கலாம், ஃபைனான்சியல் இண்டிபெண்டன்ஸ் வேணும், எம்பவர்மெண்ட்டுக்கு நிறைய வீடியோஸ் பாக்குதுங்க. ஸோ இதெல்லாம் பார்த்து ஃபைனலா என்ன ஆயிடுது, இது எனக்கு எதுக்கு அப்புறம் ஹஸ்பண்ட், நானே எல்லாத்தையுமே பாத்துக்கலாமே, குழந்தைய தத்து எடுத்துக்கலாமே. இப்போ நிறைய செலிபிரிட்டிஸ் வந்து குழந்தைய சரகேசி மூலமா பெற்றுக்கிறாங்க. ஸோ எண்ட் ஆஃப் த டே வை யூ நீட் அ மேன்ன்ற அந்த ஒரு கோஷன்ட்டே இல்லாம போயிடுது இல்லையா? ஓ மை காட், இது வந்து ரொம்ப, இது கேட்கும் போதே வந்து இது ரொம்ப ஆபத்தான ஒரு விஷயம். அடுத்த சமுதாயம் எங்க போகுதுன்ற ஒரு கேள்வி நமக்குள்ள எழுந்துகிட்டே இருக்குல்ல.
கண்டிப்பா ஆபத்துன்னு நான் சொல்ல மாட்டேன். இதுல என்ன ஆபத்து இருக்கும்னு நினைக்கிறீங்க? பணம் சம்பாதிக்கிறதுக்காக இந்த வேலையை இவங்க பண்ணியிருக்காங்க. எனக்கு வந்து என்னோட சேஃப்டி, என்னோட செக்யூரிட்டி, எனக்கு என்னோட நெக்ஸ்ட் ஜெனரேஷன் இப்படின்னு யோசிக்கிற மைண்ட் செட் போயிட்டு லெட் மீ லிவ் இன் தி பிரசன்ட்ல மைண்ட் செட்ல இருக்காங்க. இதுல ஆபத்துன்றதை விட கல்ச்சரல் ஷாக்ஸ் தான் ஜாஸ்தி, ட்ராமா தான் ஜாஸ்தி. எங்க போய் முடிய போதோ அப்படின்னு இன்னைக்கு இருக்க பெற்றவங்க எல்லாம் ஒவ்வொருத்தரும் நெருப்ப வயிற்றுல கட்டிட்டு அலையறாங்க, என்ன நடக்க போகுது நெக்ஸ்ட் அப்படின்ட்டு. டெஃபினட்டா. ஏன்னா இந்த HIV வந்து முக்கியமா இந்த 8th இருந்து 12th படிக்கிற மாணவர்களுக்கு அது அஃபெக்ட் ஆனதே வந்து இன்னும் இது வந்து ஜஸ்ட் ஒரு ஆஃப் த ஒரு டேட்டா ரிப்போர்ட் தான். இன்னும் மிச்ச ரிப்போர்ட்லாம் எடுக்கும்போது இன்னும் என்ன மாதிரியான ஒரு விஷயங்கள் வெளியில வரும்ன்றது நமக்கு தெரியல. அதனோட இந்த ட்ரக்ஸ் வந்து டீச்சர்ஸே இங்க வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணி இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் பண்ணும்போது இந்த நாடு எங்கதான்ப்பா போகுது அப்படின்ற ஒரு கேள்வி எழுது இல்லை மேம்? ஆமாப்பா, நாடு எங்க தான் போகுதுன்னு நீங்க பார்க்கவே முடியாது, அவ்வளவு ஸ்பீடா போயிட்டு இருக்கு. நாடு எங்க போகுதுன்னா நமக்கு தெரியவே இல்லை. ஏன்னா எல்லா டைரக்ஷன்லயும் பாருங்களேன், எல்லாமே ஃபாஸ்ட். லெட் மீ டூ திஸ், லெட் மீ டூ தட்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ட்ரை பண்ணுதுங்க குழந்தைங்க. அதுதான் பெரிய ஆபத்தா போய் முடியுது. அண்ட் அதுல இப்ப நீங்க இன்னொரு ரீசெண்ட் ஆர்டிகல் பாத்தீங்கன்னா, இன்னொருத்தர் ரெஃபர் பண்ணி விட்டா எனக்கு பைசா, நான் எந்த வேலையும் பார்க்க வேண்டாம் அப்படின்ற மாதிரி நிறைய சிச்சுவேஷன்ஸ் இருக்கு இப்போதைக்கு. ஸோ எனக்கு சிம்பிளா ஈஸியா நான் எந்த ஹார்ட் ஒர்க்கும் பண்ணாம எனக்கு பணம் வரும்போது வை வில் ஐ சூஸ் ஹார்ட் ஒர்க்? அந்த மாதிரி பாப்புலேஷன் இப்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. நான் எதுக்கு கஷ்டப்படணும்? அதுதான் தானா எல்லாமே நடக்குது. அப்ப இந்த டீச்சர்ஸ் என்ன நினைச்சிருப்பாங்க, நான் போய் ஒரு ஆட்டிசம் குழந்தைய சொல்லி கொடுத்து ஒரு 12,000 15,000 சம்பளம் வாங்கி இவ்வளோ எஃபர்ட்ஸ் எடுத்து ஒண்ணுமே என்னால பெருசா சேர்த்து வைக்க முடியல. ஆனா இதுல எனக்கு வந்து லாக்ஸ் கணக்குல டிரான்சாக்ஷன்ஸ் நடக்குது. நான் ஒன்லி ஒரு இன்டர்மீடியரி தான். நீ இன்டர்மீடியரா இரு, எதுக்கு இன்டர்மீடியரியா இருக்கணும்ன்ற ஒரு அறிவு இருக்கணும்ல. நல்ல விஷயங்களுக்கு இருந்தா பரவாயில்ல, இந்த விஷயத்துல போய் ஒரு இன்டர்மீடியரா இருக்க அப்படின்னா அது லீகல் பேட்டில், அதோட லீகல் லைபிலிட்டி என்னன்னு தெரிஞ்சுதானே இந்த அவங்க என்ன நினைச்சிருப்பாங்க, நான் எங்கேயும் மாட்ட மாட்டேன். அவங்களோட திங்கிங் பாருங்களேன். அதான் பெண் புத்தி பின் புத்திம்பாங்க இல்லையா? இதுல எந்த அளவுக்கு பின்தங்கி இருக்குன்றது, என்னதான் டீச்சரா இருந்தாலும் புத்தின்றது ஒண்ணு வேலை செய்யல. இதுதான் மேம் இன்னும் ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு. மேம் இப்போ இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்ல இந்த சட்ட ரீதியா என்ன மாதிரியான ஒரு கண்ட்ரோல்ஸ் கொண்டு வரலாம் மேம்? அது பாசிபிளா? ஏற்கனவே வந்து NDPS ஆக்ட் இருக்கு, நார்கோட்டிக்ஸ் நம்ம அவாய்ட் பண்றதுக்கு ஒரு ஆக்ட் இருக்கு. இதை பத்தின புரிதலோ இதை பத்தின அறிவோ வந்து எல்லாருக்கும் இருக்காது. இந்த எல்லாமே இந்த மாதிரி இருக்கிற பர்சன்ஸ்லாம் இவங்கெல்லாம் 30 வயசுக்கு உண்டான டீச்சர்ஸ் தானே. ஸோ இவங்க மூவிஸ் மூலியமா பார்த்துருப்பாங்க. இப்போ இவங்களுக்கு என்ன நினைப்பாங்கன்னா, நானும் இதுலயும் சம்பந்தமே இல்லை, நான் இந்த பிக்சர்லயே வரப்போறது இல்லை, அப்ப நான் அது பெருசா அஃபெக்ட் ஆக போறது இல்லை அப்படின்னு நினைச்சுட்டு இருக்காங்க. விழிப்புணர்வு இல்லைன்றதை இங்க நம்ம பாக்குறோம். அவங்களுக்கு வந்து தான் எந்த விதத்துல நம்ம லைஃப் பாதிக்கப்படும் அப்படின்றது அந்த விழிப்புணர்வு அவங்களுக்கு இல்ல. அவங்களுக்கு என்னென்ன கான்சிக்வன்சஸ் அவங்க ஃபேஸ் பண்ணுவாங்க அப்படின்றது சட்ட ரீதியா அப்படின்றது அவங்களுக்கு தெரியலன்னு நம்ம எடுத்துக்கலாமா? சட்ட ரீதியா தெரியலன்றதை விட சட்ட ரீதியா நான் மாட்ட மாட்டேன்னு நினைச்சிருப்பாங்க. உங்களுக்கு புரியுதா? அவங்க எடுக்கிற ஒரு ஆர்டரும் இன்ஸ்டால எடுக்கிறாங்க. அந்த ஆர்டர்ஸ் வந்து டெலிவரியும் பாத்தீங்கன்னா அவங்க கையில இருந்து எங்கேயுமே போயிருக்காது. தேல் ஒன்லி சென்ட் லொகேஷன், GPS லொகேஷன் அனுப்பிச்சுட்றாங்க. அந்த GPS லொகேஷன்ல போய் அந்த கிளைண்ட் வந்து அதை எடுத்துக்கிறான். ஸோ இந்த இன்டர்மீடியரி வேலையை இன்னொரு பையன்ட்ட கொடுத்துருங்க, மாட்டினா அந்த பையன் தானே மாட்டுவான்னு நினைச்சிருப்பாங்க. அப்படி கிடையாது, அந்த புரிதல் இருந்திருக்காது. அந்த இன்டர்மீடியரி பையனோட டிரான்சாக்ஷன் ஃபுல்லா ஒயிட். ஸோ இது எங்க போயிருக்கு? டீச்சர்ஸோட அக்கௌண்ட்ஸ்க்கு போயிருக்கு. இந்த ரூட் எடுத்து தான் போலீஸ் கண்டுபிடிச்சிருக்காங்களே. ஓகே, சோ டெக்னிகாலிட்டிஸ் தெரிஞ்சிருக்காது. ஓகே மேம், இப்ப சட்ட ரீதியா என்ன மாதிரியான ஒரு விழிப்புணர்வு, ட்ரக்ஸ் ஆகட்டும் சரி, இல்ல ட்ரக்ஸ் வந்து இந்த மாதிரி இன்டர்மீடியட் இந்த மாதிரியான ஒரு வேலைகள் பண்றதாகட்டும் சரி, முக்கியமா மாணவர்களுக்கு என்ன மாதிரியான ஒரு சட்ட ரீதியான ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தலாம் இந்த கவர்மெண்ட் இல்ல இந்த சொசைட்டி, அதை தாண்டி பேரண்ட்ஸ் எல்லாருமே? உங்களோட ஒப்பீனியன் என்ன? விழிப்புணர்வுன்னு பார்த்தப்ப இது வந்து ஆப்வியஸா லீகல வந்து ஒரு லா வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் சப்ஜெக்டா நம்ம வந்து எல்லா குழந்தைங்களுக்கும் அந்த ஒரு 6th ஸ்டாண்டர்ட்லேருந்தே கூட இப்போ நம்ம கம்ப்யூட்டர் சயின்ஸ்லாம் சொல்லி தரோம் இல்லையா, அந்த மாதிரி லீகலா எந்தெந்த இஷ்யூக்கு என்னென்ன பிரச்சனை இருக்குன்றத ஒரு பாடமாவே எடுத்து சொல்லி கொடுக்கறது ஒரு வகை. இன்னொன்னு கெஸ்ட் லெக்சர்ஸ் கொடுப்பாங்க காலேஜஸ்லாம். இந்த மாதிரி ஒரு அப்பார்ட் ஃப்ரம் தி ஸ்கூல் ஆக்டிவிட்டிஸ், ஸ்போர்ட்ஸ், கல்ச்சுரல்ஸ்லாம் பண்றீங்க இல்லையா, அந்த மாதிரி லீகலா இருக்கிற இஷ்யூஸ், கரண்டா நடக்கிற பிரச்சனைகள். சில ஸ்கூல்ஸ் என்ன நினைக்கும், நம்மளே இதெல்லாம் சொல்லி கொடுக்க கூடாதுன்னு நினைக்கும். கிடையாது, நம்மளே சொல்லணும் இந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் இருக்கு, இந்த மாதிரிலாம் இஷ்யூஸ்ல மாட்டினீங்கன்னா இந்த மாதிரி பிரச்சனையில போய் இருந்துருவீங்க. நான் தான் சொன்னேன், ஏற்கனவே இது இருந்துகிட்டு இருக்கிற ஒரு விஷயம் தான். அந்த இருக்கிற விஷயத்த ஸ்கூலுமே வந்து அது ஒரு இனிஷியேட்டிவா எடுத்து ஒரு லீகல் கவுன்சிலை வச்சோ இல்ல அந்த லீகல் இஷ்யூஸை வச்சோ ஒரு கெஸ்ட் லெக்சர் கொடுக்கறது இன்னும் கொஞ்சம் பெனிஃபிஷியலா இருக்கலாம். ஸ்டூடெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும், பேரண்டிங் பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லலாம்னா, பேரண்ட்ஸ் ஆப்வியஸ்லி பிளேஸ் அ வெரி பிக் ரோல் அந்த குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும். அந்த குழந்தைங்க கிட்ட இப்ப என் குழந்தைங்க கிட்ட நான் சொல்றது என்னன்னா,
இந்த மாதிரிலாம் இஷ்யூ நடந்திருக்குடா, காலேஜ்ல இந்த பிரச்சனை நடந்திருக்கு, ஸ்கூல்ல இந்த பிரச்சனை நடந்திருக்கு, ஒரு பேசிக் டிஸ்கஷன் இருக்கும். அந்த குழந்தைங்களுக்கு அந்த பயம் வருது. ஒரு செகண்ட் அப்பாவோ அம்மாவோ சொல்லும் போது அந்த ஒரு செகண்ட் ஒரு தாட் வருது இல்ல, ஐயோ இப்படி எல்லாம் ஒரு பிரச்சனை இருக்கான்ட்டு. அட்லீஸ்ட் அதையாவது பண்ணணும். யூ ஷுட் டெல் யுவர் சில்ட்ரன் என்ன நடக்குது, எதனால இந்த பிரச்சனை நடக்குது, எப்படி. ஏன்னா பசங்க அப்போ கொஞ்சம் ஃப்ரீ ஆயிடுவாங்க உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ண. ஸோ இங்க அதாவது பசங்களோட உட்காந்து பேசினா, நம்ம கான்வர்ஸ் பண்ணா அவங்களுக்கு ஒரு கம்ஃபர்ட் ஜோன் கிடைக்கும் அப்படின்றத நம்ம உட்கார்ந்தெல்லாம் பேச வேண்டாம்ப்பா. நீங்க உட்காந்து இது ஒரு பெரிய லெக்சராலாம் எடுக்க தேவையில்ல. சும்மா ஒரு ஜோக் பண்ணுவீங்கல்ல, அந்த ஜோக்ல ஒரு சின்ன டிண்ட்டை கொடுத்துடணும். நீங்க இந்த மாதிரி ஒரு இஷ்யூ இருக்காண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிண்ட்டை கொடுத்துடணும். போன போக்குல சொன்னீங்கன்னா அது பெரிய ஞாபகமா இருக்கும். உட்காந்து கிளாஸ் எடுத்தீங்கன்னா ஐயோ அம்மா உட்கார வச்சுட்டா போல இருக்கு அப்படின்னு நினைக்குங்க. எனக்கு 2 ஜெனரேஷன்லயும் குழந்தைங்க இருக்கிறதுனால எனக்கு தெரியுது. இதை நம்ம உட்காந்து பேசணுமா இல்ல போற போக்குல இப்பெல்லாம் இருக்காப்பா பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு போறதா நிறைய வித்தியாசம். இப்ப நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசும்போது உட்காந்து கிளாஸ் எடுத்தா கவனிப்பாங்களா? கண்டிப்பா கவனிக்க மாட்டாங்க. உட்காந்து இப்படிலாம் இருக்கான் பார்த்து நடந்துக்கோ, நீ அந்த மாதிரி ஏதாவது வச்சிருக்கியா, ஒரு காமெடியா போகும்போது ஐயோ இந்த பிரச்சனை எல்லாம் இருக்கா, அது வந்து you shouldn't force it, but you should make them அவங்க மைண்டுக்கு போறதுக்கு என்ன ஆக்டிவிட்டி நீங்க பண்ண முடியுமோ பண்ணலாம். அது ஒரு பெரிய லெக்சரா எடுக்கணும்னா அவசியம் கிடையாது. ஃபைன் மேம். ஏன்னா இந்த ட்ரக் கலாச்சாரம் அப்படின்றது முன்னாடி இந்த மது போதைக்கு தான் எல்லாருமே வந்து பயந்துருந்தாங்க. அப்புறம் சிகரெட் பிடிச்சாலேயோ மறைஞ்சு போய் சிகரெட் பிடிப்பாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயங்கள் டாக்ஸிங் இருந்தது. ஆனா இப்ப ட்ரக்ஸ்ன்றது யார் யூஸ் பண்றாங்க, யார் யூஸ் பண்ணல, எந்த மனநிலை இருக்காங்க அப்படின்றத கண்டுபிடிக்கிறதே ரொம்ப கஷ்டமா இருக்குல்ல. ஸோ இப்ப இந்த ட்ரக்கை வந்து கண்ட்ரோல் பண்ணவே முடியாதா மேம்? கண்ட்ரோல் பண்ணவே முடியாதா அப்படின்னா கிடையாதுப்பா. கண்ட்ரோல் பண்ண முடியும், பட் இட் வில் டேக் டைம். ஏன்னா இது ஒரு பேம்பு ட்ரீ மாதிரி அமைதியா இருந்திருக்கு. இப்ப பேம்பு ட்ரீயோட கதை எப்படின்னா அமைதியா தான் இருக்கும். 5 வருஷம் அது ரூட்ஸை மட்டும்தான் ஸ்ப்ரெட் பண்ணும். ரூட்ஸை ஸ்ப்ரெட் பண்ணதுக்கு அப்புறம் பெருசா விஸ்வரூபம் எடுத்து வளரும். அந்த மாதிரிதான் அமைதியா இருந்திருக்கு. இப்ப அது விஸ்வரூபம் எடுத்து எங்கெங்கெல்லாம் இருக்கு, என்னெல்லாம் நடக்குது அப்படின்றத ஒவ்வொருத்தரா தோண்ட ஆரம்பிக்கிறோம். ஸ்கூல் வரைக்கும் இறங்கும் போதுதான் அது அந்த ஒரு அலாம் தெரியுது. அடக்கடவுளை இவ்வளவு நாள் நம்ம கோட்டை விட்டுட்டோமே. அது அவங்க வீட்டு யார் இந்த வேலையெல்லாம் பண்ணாங்களோ அவங்க வீட்டுக்கே போய் அடிக்கும் பாருங்க. அப்ப அவங்களுக்கு புத்தி வரும், நம்மளும் இதுக்கு ஒரு உடந்தையா இருந்திருக்கோமே, இதை பண்ணாம இருந்திருக்கலாமே. ஸோ ஆப்வியஸா அதை எல்லாத்துக்கும் திரும்ப யூ வில் ஹேவ் இதை எப்படி கொண்டு வரதுக்கு ஒரு பிளானை போட்டாங்களோ இதை அவாய்ட் பண்றதுக்கு ஒரு பிளானை போடுவாங்க. மனுஷங்க இருக்கணும், மனுஷங்க இருந்தாதான் பணம். மனுஷங்க எல்லாமே பணத்தை மட்டும் வச்சுட்டு என்ன பண்ண போறாங்க? உண்மையாவே மேம். ஏன்னா அடுத்த ஜெனரேஷன் வந்து பணத்தை சம்பாதிச்சு கொடுத்தா மட்டும் போராது, அவங்களுக்கு நிறைய வழிமுறைகளும் நம்மளோட கலாச்சாரங்கள் வந்து சொல்லி கொடுக்கணும் அப்படின்றத இன்னும் எங்கேயோ ஒரு இடத்துல மிஸ் ஆகுற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிங்க, உங்க நேரத்துக்கு ரொம்ப நன்றி. நன்றிப்பா.